எடப்பாடி வந்து டெல்லி போயிருக்கார். டெல்லி போய் அமித்ஷாவை சந்திக்கிறார். வேறு எந்த சூழ்நிலையில் சந்திக்கிறாருன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது அதிமுகவில் விலகிச் சென்றவர்கள் அல்லது விலக்கப்பட்டவர்கள் மீண்டும் வந்து சேரணும். அப்போ தான் கட்சி பலப்படும், கூட்டணி பலப்படும்ன்றது தான் என் செங்கோட்டையனுடைய ஒரு இதாக இருக்குது, வாதமாக இருக்குது ஆக்சுவலாக. அப்படி அந்த எண்ணத்தில் அவர் பேசுகிறப்போ எடப்பாடி வந்து அவர் பதவியை பிடுங்குறார். அது வந்து கட்சிக்கு விரோதமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு பதவியை பிடுங்குறார். பதவியை பிடுங்கப்பட்ட நிலையில் வந்து செங்கோட்டையனை வந்து அமித்ஷா சந்திக்கிறார். அது வந்து எடப்பாடிக்கு வந்து கடுமையான அதிர்ச்சி. ஏன்னா அது நம்ம வந்து பதவியை பிடிங்கின ஒருத்தரை வந்து எடப்பாடி அமித்ஷா சந்திக்கிறாருன்னு எடப்பாடிக்கு ஒரு பயங்கர அதிர்ச்சி அவருக்கு. ஸோ அந்த சூழலில் என்ன பண்ணுறாரு, எடப்பாடிக்கு அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு நமக்கு தெரியல. அதாவது அவரை வந்து கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர் பதவியை நீக்கவும் முடியல. ஏன்னா அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ என்ன எக்ஸாக்டாக நடந்தது, அமித்ஷாட்ட நம்ம நேரடியாக விளக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி தான் இப்போது துணை ஜனாதிபதியை வாழ்த்து சொல்கிறதுன்னு அந்த அடிப்படையில் அது ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு டெல்லிக்கு போகிறார் ஆக்சுவலாக. ஸோ அவர் முக்கியமான நோக்கம் வந்து அமித்ஷாவை பார்த்து, எங்கள் கட்சி விஷயத்தில் நீங்கள் வந்து உட்கட்சி விஷயத்தில் நீங்கள் தலையிட மாட்டேன்னு எப்போது சொல்லியிருக்கீங்க, முதல்ல கூட்டணி ஏற்பட்ட போது சொன்னீங்க, அதை மீறி நீங்கள் வந்து தலையிட்டீங்க, நான் வந்து விலக்கப்பட்டவர்களை நான் மீண்டும் சேர்க்குற மாதிரி ஐடியா எனக்கு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை மீண்டும் அவர் வலியுறுத்தும் போது அமித்ஷா பெரும்பாலும் என்ன சொல்வார், கூட்டணி பலமாக இருக்கணும், நீங்களும் பலமாக இருக்கணும். அப்போது நம்ம வின் பண்ணணும்னா நம்ம வந்து தினகரனை விடக்கூடாது, ஓபிஎஸ்ஸை விடக்கூடாது, சசிகலா விடக்கூடாது, எல்லாரையும் பிரிஞ்சு போனவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கணும், அப்போ தான் பலப்படணும்னு அவர் சொல்வார். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன மாதிரியான தீர்வு வரும்னு நம்ம இப்போ சொல்ல முடியாது. எடப்பாடி தன்னுடைய முடிவில் உறுதியாக இருப்பாரா, நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்க மாட்டேன்றதில் உறுதியாக இருப்பாரா, இல்லை அமித்ஷா வந்து இல்லை நம்ம கூட்டணி உறுதியாக இருக்கணும், நீங்களும் பலமாக இருக்கணும் அப்படின்ற அவர் சொல்கிற விஷயத்தை வந்து எடப்பாடி ஏற்றுக்கொள்வாரான்ற ஒரு விஷயம் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த சூழலில் வந்து நேற்று அவர் எடப்பாடி பேசின பேச்சுக்கள் பார்க்கும்போது உறுதியாக வந்து எந்த கட்டத்துலையும் வந்து ஓபிஎஸ் அவர் சேர்க்குற மாதிரி ஐடியாவில் இல்லை, சசிகலாவையும் சேர்க்குற மாதிரி ஐடியாவில் இல்லைன்றது தான் நமக்கு தெரியுது ஆக்சுவலாக. ஸோ அது போகிறதுக்கு முன்னாடியே இங்கேயே சொல்லிட்டார். அதே சமயம் வந்து பாஜக அதை கோச்சிக்குன்றதுக்காக என்ன பண்ணுறாரு, நான் பாஜகவுக்கு நன்றியுடையவனாக இருப்பேன், ஏன்னா எங்கள் ஆட்சியை காப்பாற்றினது பாஜக தான் அப்படின்றார். ஆக்சுவலாக 2017 வந்து இவரை வந்து ஓபிஎஸ் தர்மயுத்தத்துக்கு தூண்டி விட்டது பாஜக. அப்புறம் செப்டம்பரில் மீண்டும் இணைத்தது பாஜக. ஸோ அவங்க தூண்டி விட்டது இணைச்சது ரெண்டுத்துலேயும் அவர் பங்கு இருக்குது, பாஜகவோட பங்கு இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து நம்பிக்கை தீர்மானம் வந்தபோது எதிர்த்து ஓட்டு போட்டது ஓபிஎஸ். 11 எம்எல்ஏக்கள் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க, நம்பிக்கை தீர்மானத்தை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அவங்க தான் வந்து இந்த ஆட்சியை கவுக்கணும்னு பார்த்தாங்க, எடப்பாடி ஆட்சியை. ஸோ அப்படி இருக்கும்பொழுது தினகரன் தரப்பு எம்எல்ஏக்கள்லாம் உள்ள 122 எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு தெரிவித்து ஓட்டு போட்டு ஆட்சியை காப்பாற்றினாங்க. இந்த சூழலில் தான் வந்து ஏப்ரல் மாதம் வந்து தினகரனை வந்து எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்ததா அவரை வந்து ஜெயிலில் போட்டாங்க. ஆக்சுவலாக திகார் ஜெயிலுக்கு போனார். அது வந்து ஒரு வகையில் பாஜகவுடைய இதுதான், அவங்களுடைய இது பின்னாடி இருக்குது, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம், ஒரு யுக்தி பின்னாடி இருக்குது. ஏன்னா தினகரன் மாதிரி ஒருத்தர்கிட்ட வந்து தலைமை பொறுப்பு வந்ததுன்னா அதிமுக ஸ்ட்ராங்காக எமர்ஜ் ஆகும், நமக்கு வந்து எடப்பாடி மாதிரி ஒருத்தர் தான் மேனேஜ் பண்ணலான்னு பாஜக நினச்சிட்டாங்க. அதனால் வந்து தினகரனை வந்து சீன்லேருந்து எடுக்கிறதுக்காக அவரை வந்து இந்த மாதிரியான ஒரு வழக்கில் சிக்க வச்சு அவர் ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்க. நம்ம பார்த்தோம். அவர் மீண்டும் வந்தபோது அவர் கட்சியை விட்டு நீக்கிறதையும் நம்ம பார்த்தோம். இது எல்லாமே இதுக்கு பின்னாடி எல்லாமே பாஜக இருக்காங்க ஆக்சுவலாக. அப்புறம் 18 எம்எல்ஏக்கள் பிரிஞ்சு போனாங்க. 18 எம்எல்ஏக்களும் எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட்டை கவுக்கணும்னு அவங்க ஒர்க் பண்ணவே இல்லை. அவங்க ஒர்க் பண்ணது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் பொறுப்புலேருந்து எடப்பாடியை மாற்றணும் அப்படின்ற விஷயத்துக்கு தான் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கு தான் கவர்னர்கிட்ட மனு கொடுத்தாங்க. ஆனால் அதையே வந்து கட்சி விரோத நடவடிக்கை எடுத்து 15 பேரை நீக்கினார் எடப்பாடி. ஸோ இதில் வந்து ஆட்சியை கவுக்கணுன்ற எண்ணத்தில் அன்றைக்கும் எடப்பாடி இல்லை ஆக்சுவலாக. இல்லை, தினகரன் அன்றைக்கி ஆட்சியை கவுக்கணுன்ற எண்ணத்தில் இல்லை. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் சொன்னார், எனக்கு கவுக்குற எண்ணம் கிடையாது, நான் ஜனநாயக ரீதியில் தேர்தல் மூலமாக தான் பதவிக்கு வர ஒரு முறை, இந்த ஆட்சியை கவுக்க ஒரு முறை அவரும் சொல்லிட்டார். அப்போ எந்த ஆட்சியை வந்து பாஜக காப்பாற்ற நினச்சாங்க ஆக்சுவலாக, தினகரன் காப்பாற்றினது எடப்பாடி ஆட்சி. அந்த தினகரனை வெளில அமிச்சிங்க, அப்போ நன்றி இல்லைன்னு, உங்களுக்கு தான் நன்றி இல்லைன்னு தினகரன் சொல்கிறாரு. உங்களை முதல்வர் பதவியில் உட்கார வச்சது சசிகலா, அவங்களையும் வெளில அமிச்சிங்க. அப்புறம் ஓபிஎஸ் உங்களுக்கு 4.5 வருஷ காலம் உதவி பண்ணார் ஆட்சியில், அவரையும் வெளில அமிச்சிங்க. அப்போ யாருக்கு நன்றி இல்லை? சரி, நீங்கள் பாஜகவுக்கு நன்றியோடு இருப்பேன்னு சொல்கிறீங்களே, அவருக்காக நன்றியோடு இருந்தீங்கன்னா 24 தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் என்டிஏ கூட்டத்தில் பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் உட்காந்து பேசினீங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க, கூட்டணி விட்டு வெளில வந்தீங்க. 24 நீங்கள் உண்மையிலேயே நன்றியுள்ளவராக இருந்தால் நீங்கள் 24 தேர்தலில் அவங்களோட கூட்டணியில் இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லை, 24லையும் கிடையாது, 26லையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு 24 தேர்தல் முடிஞ்ச பிறகு படுதோல்விக்கு பிறகு நீங்கள் பாஜகவோட கூட்டணி சேர்ந்திருக்கீங்க. ஸோ தினகரன் சொன்னது ஒரு விதத்தில் கரெக்டு. அவருக்கு நன்றி இல்லை, சசிகலாட்டே அவர் நன்றியை காமிக்கல, ஓபிஎஸ் நன்றியை காமிக்கல, தினகரன்ட்ட நன்றியை காமிக்கல, பாஜகட்ட நன்றியை காமிக்கல. இப்போ அவர் வந்து நன்றியோடு இருந்த பாஜகட்டனா அதுக்கு என்ன காரணம்னா, இவர் வந்து இவருடைய இதில் ஸ்டாண்டில் வந்து உறுதியாக இருக்கார். அதாவது ஓபிஎஸ்ஸையோ இல்லை சசிகலாவையோ சேர்க்கக்கூடாது, சேர்த்தா அவருடைய பதவிக்கு ஆபத்து வந்துடும்னு அதில் உறுதியாக இருக்கார். அந்த விஷயத்தை வந்து பாஜக மேலெடுத்துக்கிட்ட வற்புறுத்த போகிறார். அதை வற்புறுத்தும் போது அவங்கள கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணுறதுக்கு ஏற்றபடி, நீங்கள் தான் எங்கள் ஆட்சியை காப்பாற்றினீங்க, நாங்கள் நன்றியுடையவனாக இருக்கோம்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறார். அதை எப்படி பாஜக தலைமை அதை எப்படி எடுத்துப்பாங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும்.